தான் இருக்கு. பெரும் கட்சிகள் அத்தனையும் அப்போ அண்ணன் சொன்ன மாதிரி சிறிய கட்சிகள் அப்படியே ஒட்டுமொத்த எங்களுடைய தேர்தல் பார்வை. இதில் நாங்கள் எந்த அரசியல் கட்சியும் குற்றம் சொல்ல விரும்பலை. ஒட்டுமொத்த தேர்தல் பார்வை இருக்கிறார்கள். வர இருக்கிற சட்டமன்ற பொது தேர்தலிலே திமுக தலையிலான மதச்சார்பற்ற கூட்டணியை ஆதரிப்பதென்றும் அவருடைய வெற்றிக்கு தீவிரமாக உழைப்பதென்றும் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அந்த வகையில் ஒருங்கிணைந்த வடார்காடு மாவட்டமான வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் என்கிற இப்போது பிரிந்திருக்கிற இந்த 4 மாவட்டங்களிலும் எங்களுடைய கட்சி தோழர்கள் திமுக தலைமையிலான கூட்டணி வேட்பாளர்களை, மதச்சார்பற்ற கூட்டணியை அவருடைய வெற்றிக்காக முழு முயற்சியோடு ஈடுபட்டு களம் காண்பார்கள். எங்களுடைய இந்த தேர்தல் நேரத்திலேயும் நாங்கள் எங்களுடைய சில கருத்துக்களை சொல்லித்தானே ஆக வேண்டும். பொதுவாகவே இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேர்தல் முறையிலே இந்தியாவிலே இருக்கிற எல்லா அம்பேத்கர்ஸ்களுக்கும் முழுமையான உடன்பாடு கிடையாது. இந்த தேர்தல் பாபா அம்பேத்கர் விரும்பிய தேர்தல் முறை அல்ல. அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் தந்தை சிவராஜ் காலத்திலிருந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கான ஒரு விடியல் இன்னமும் கிடைக்கவில்லை. எப்படி என்றால் தேர்தல் இங்கே இதே வேலூரிலே கூட 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் சொல்லியிருக்கிறேன். தேர்தல் ஆணையம் ஒரு வேட்பாளருக்கு வகுத்திருக்கிற செலவீடு 40 லட்சம் ரூபாய். ஆனால் இந்தியாவில் 140 கோடி மக்களில் இன்னும் 8.5 கோடி மக்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கிறார்கள். வறுமை கோட்டு கீழே இருக்கிறவர்களுடைய மாத வருமானம், ஒரு நாளை வருமானம் 140 ரூபாய். ஆக 140 ரூபாய் ஒரு நாள் சம்பாதிக்க முடியாத ஒரு நாட்டில் 8.5 கோடி மக்கள் இருக்கிற போது, 140 கோடியிலே 8.5 கோடி மக்கள் இருக்கிற போது ஒரு வேட்பாளருக்கு 40 லட்சம் வரை செலவழிக்கலாம் என்பது ஒரு ஆரோக்கியமான தேர்தலாக இருக்க முடியாது. இது தேர்தல் ஆணையத்துக்கு எங்களுடைய கோரிக்கை. இன்றைய சூழ்நிலையில் அது நான் சொல்வது கூட அவசியம் என்பதனாலே சொல்கிறேன். இது ஆரோக்கியமான களம் அல்ல. ஆக இந்த களத்தில் எளிய கட்சிகள் எல்லாம் போட்டியிடுவது என்பதே அது ஒரு சவால். ஆக அந்த நிலையில் எங்களை போன்ற அம்பேத்கர்ஸ்கள் களம் காண்பது என்பது மிக கடினமான நிலை. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இது இந்தியா முழுமைக்கும் 30 ஆண்டு காலம் வரை இந்த தேர்தல் முறை இருக்கலாம் என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒப்பந்தமிட்டார். ஆனால் 90 ஆண்டு காலம் ஆகியும் அதே முறை நீடித்துக் கொண்டிருக்கிறது. அகல மறுபரிசீலனை அவசியம் என்பது அது பொது கருத்து. உதாசீனப்படுத்துவதற்கு மக்கள் தான் அரசியல் கட்சிகளாக இருக்கிறார். உதாசீனப்படுத்துவதற்கு அரசியல் கட்சிகளுக்கு என்ன, அவர்களுக்கு என்ன, அதனால அந்த வார்த்தையில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது மக்கள் செய்ய வேண்டியது, மக்கள் கடமை, மக்கள் உரிமை. அரசியல் கட்சிகளாக ஒரு கட்சியை உதாசீனப்படுத்தி முடியும். கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோற்றுவிட்டது என்பதனால, இல்லை பலமுறை திமுக தோற்று, அதெல்லாம் என்ன மக்களுடைய தீர்ப்பு. எந்த அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சி உதாசீனப்படுத்த முடியாது. அர்ச்சகருக்கு பொறுப்பில் அனைவருக்கும் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று வந்திருக்கிறதே, சட்டம் வந்திருக்கிறதே, அது தலைவர் இளையபெருமாள் ஆணையத்தினுடைய பரிந்துரை. இவ்வளவு பெரிய தலைவருடைய குடும்பத்துக்கு அவர் இப்போது ஓய்வு பெற்றிருக்கிறார், மத்திய அரசிலே பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார். அவருக்கு ஒரு இடம் வழங்குவது என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. குடியரசுக் கட்சி திமுக கூட்டணிக்கு பிரச்சாரம் மேற்கொள்ளுமா தமிழகத்தில் எங்கேயாவது? பிரச்சாரம் மேற்கொள்ளுமா? கட்டாயம் பிரச்சாரம் செய்வோம். நீங்கள் போறீங்க? குறுகிய காலம் ஆனாலும் பிரச்சாரம் செய்வோம்.